ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா தி அதர் சைட் ஆஃப் தி டோர். எஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஹாரர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பொதுவாக ஹாரர் படம்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா பேய்னா கொஞ்சம் பயம் எனக்கு. Oliver, is that you? பட் இந்த ஹாரர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரியா, ஜேம்ஸ், ஆலிவர் அண்ட் லூசி ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. It's beautiful. ஸோ ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாவும் அவங்க பையனும் பொண்ணும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போகும்போது தெரி படத்துல வர மாதிரி பிரிட்ஜில் இருக்க பேரிகேட்ல இடிச்சு ஒரு ரிவர்ல வந்து விழுந்துச்சு இந்த காரு. ஸோ கார்ல வந்து பார்த்தீங்கன்னா மரியா வந்து வெளியே வந்துடுறாங்க. அதே சமயம் ஆலிவராலையும் லூசியாலையும் வெளியே வர முடியாம போயிடுது. ஆலிவரோட கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ல இடுக்குல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிக்குது. ஸோ மரியா வந்து அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடிய மாட்டேங்குது. அண்ட் லூசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு போராடிட்டு இருக்காங்க. சரி, தன்னோட பையனை தான் காப்பாற்ற முடியல, பொண்ணை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை மட்டும் காப்பாத்திடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து இறந்துடுறாரு. ஸோ தன்னோட பையன் இறந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா மரியா ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஸோ டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. நம்ம எப்படி அந்த பையனை மிஸ் பண்ணோம், எப்படி காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி திங்க் பண்ணி ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து நாளடைவில் அவங்கள ஒரு சூசைட் பண்ணுறதுக்கான இதுக்கு கொண்டு போயிடுது. ஸோ அவங்க வந்து ஸ்லீப்பிங் பில்லை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மரியாவை காப்பாற்றிடுறாங்க. ஸோ மரியா வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற உங்கள் வீட்டு வேலைக்காரி பிக்கின்றவங்க மரியா கிட்ட பேசுகிறாங்க. எதனால் நீங்கள் இது மாதிரி சூசைட் வரைக்கும்லாம் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி என்னோட பையனை காப்பாற்ற முடியல, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டு மெய்டு பிக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணும் இந்த மாதிரி தான் ஒரு துரதிருஷ்டவசமாக இறந்தாங்க. ஸோ அவங்க நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அண்ட் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட ஆவைக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க கிட்ட நான் பேசினேன், கடைசியாக குட் பை சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகி வந்து பார்த்தீங்கன்னா மரியா கிட்ட சொல்றாங்க. What if I could bring your son back to you just one more time so that you could say your final goodbye? ஸோ மரியாவுமே இது ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா தன்னோட பையனுக்கு ஒரு லாஸ்டா ஒரு குட் பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்றதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பெகி சொல்றாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோவில் இருக்கு. அந்த கோவிலோட வாசல்ல இருக்க படிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களோட சாம்பலை போட்டுட்டு அந்த கோவிலோட டோரை மூடிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா, நீங்க யாரை நினைச்சு ப்ரேயர் பண்றீங்களோ இறந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசிக்கலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் அந்த டோரை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இது நல்லா இருக்கு, தன்னோட பையன்கிட்ட மறுபடியும் பேச முடியும்னு நினைச்சிட்டு மரியா வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. You will be able to speak to your son, but no matter what you do, you must not open the door. மரியா அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பெகி இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இறந்து போன தன்னோட பையனோட உடம்பை எடுத்து எரிச்சு ஸோ அதுலேருந்து ஒரு சாம்பல் எடுத்துக்கிறாங்க. சாம்பலை எடுத்துட்டு பெகி சொன்ன அந்த கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவிலில் சொன்ன மாதிரி அந்த வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டில் அந்த சாம்பலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூவி விட்டுறாங்க. அண்ட் மறுபடியும் அந்த கோயிலுக்கு உள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு மெழுகுவத்திலாம் ஏத்திட்டு ப்ரேயர் பண்றாங்க. ஸோ அப்படி ப்ரேயர் பண்ணும்போது நைட் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகுது. 12 மணி ஆனோடனே அங்க இருக்க மெழுகுவத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. அவங்க பையனோட வாய்ஸ் வந்து கேக்குது, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பேசுற அவங்க பையனோட வாய்ஸ் கேக்குது. இதை கேட்டு சந்தோஷமான மரியா வந்து பாத்தீங்கன்னா டோர் பக்கத்துல போறாங்க. ஸோ அவங்க பையன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால உன்னை காப்பாற்ற முடியல, மன்னிச்சிரு, இது என்னோட தப்பு தான் அப்படின்றாங்க. அதுக்கு ஆலிவர் அவங்க பையன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகேம்மா அது உங்க தப்பு கிடையாது, இது நடந்துருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுங்கம்மா, நான் அவங்களை நேர்ல பார்க்கணும் ஒரு டைம் அப்படின்றான். அதுக்கு மரியா வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா முடியாதுப்பான்றாங்க. அந்த பையன் மறுபடியும் கேட்கிறான். பட் மரியா வந்து பாத்தீங்கன்னா முடியாதுன்னுறாங்க. உடனே அவன் பையன் வந்து பாத்தீங்கன்னா சரிம்மா நான் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே தன்னோட பையன் போறத
தாங்கிக்க முடியாத மரியா வந்து பாத்தீங்கன்னா டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. டோர் ஓபன் பண்ணும்போது பார்த்தா வெளியே யாருமே இல்லை. I miss you so much. I have to go now. Please, Oliver! ஸோ இதை பார்த்து அப்படியே அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் கோயிலுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு அகோரி வந்து அகோரமா நிக்கிறத பார்த்தவே பயந்துடுறாங்க. ஸோ அப்புறம் அந்த கோயிலை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. மரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நார்மலா பேசுறாங்க. அவங்க பொண்ணுகிட்ட சந்தோஷமா அந்த பொண்ணுகிட்ட நார்மலா பேசுறாங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் ஒரு நார்மலான லைஃபுக்கு திரும்பிட்டு இருக்கிறப்போ சடனா நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமானுஷமா நடந்துட்டு இருக்கு. பியானோ வந்து பாத்தீங்கன்னா அதுவாகவே ப்ளே ஆகுது. அண்ட் புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானாவே வெளியே வந்து விழுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. அண்ட் அவங்க பொண்ணை ஒரு டைம் கவனிக்கிறாங்க. அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆலிவர் கூட விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க அப்படியே. Oliver's come back, Mommy. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவர், அதாவது அவங்க பையன் வந்து அவங்க பொண்ணு லூசியோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு வச்சிடுறான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லூசி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஆலிவர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லம்மா, கொஞ்சம் மோசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இனிமே லூசி நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஸோ பண்ணா நான் அவனை அந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. பட் அந்த பையன் இருக்க இருக்க வந்து அந்த அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இருக்க இருக்க மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. Oliver, are you there? I think Oliver's hiding. Who's he hiding from? அண்ட் இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்திட்டே இருக்கு. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மரியாவோட ஹஸ்பண்டுக்கு இது வரைக்கும் தெரியாது. பிகி கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பிகி ஏன் நீங்க அந்த கதவை திறந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மரியா கிட்ட எந்த வித ஆன்சரும் இல்லை. சரி ஓகே, ஆலிவரோட பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சிடலாம், ஸோ அப்பதான் இந்த ஆவி வந்து அவர் வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆலிவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு எரிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி எரிக்க ட்ரை பண்றப்போ ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா பிகியோட பொண்ணு மாதிரி மாறு வேஷத்துல வந்து பிகியை வந்து கொன்னுருது. பிகியை யாரு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு லூசிக்கு தெரிஞ்சிருது. அது யாரும் இல்ல, தன்னோட பையனோட பேய் தான் கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லூசியும் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கிறத மரியா நோட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மரியா கண்டுபிடிக்கிறாங்க லூசியோட உடம்புக்குள்ள ஆலிவரோட ஆவி வந்து பாத்தீங்கன்னா புகுந்ததை புரிஞ்சுக்கிறாங்க. I miss you, Mommy. I miss you, Mommy. ஸோ இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மரியாவுக்கு மனநல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறாரு. அண்ட் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லூசி வந்து தன்னோட ஆசையா வளர்த்த நாயை வந்து கத்தியால குத்தி குத்தி கொன்னுருது. ஸோ இதை பார்த்த மரியாவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, மரியா சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்றதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. பட் இது புரியுறதுக்கு முன்னாடியே லூசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்திடுறா. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கப்போ மரியா வந்து பாத்தீங்கன்னா லூசியை பிடிச்சி அவங்க பையன் கிட்ட பேசுறாங்க. ஆலிவர், நீ லூசியோட உடம்புல இருக்காத, நீ வேணும்னா என்னோட உடம்புல வந்துரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரின்னு சொன்ன ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட உடம்புல புகுந்துடுறான். ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து இறந்தவங்களோட உடம்ப பாதுகாத்துற அந்த மிர்ச்சு அப்படின்ற ஒரு கேட் கீப்பர் வந்து மரியாவையும் மரியாவோட உடம்புல இருக்க ஆலிவரையும் கொன்னு அவங்க உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுது. ஸோ இதோட படம் முடிஞ்சிச்சு எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா மரியாவோட ஹஸ்பண்ட் அதே மாதிரி மரியா கிட்ட லாஸ்ட் குட் பை சொல்றதுக்காக அந்த கோவிலுக்கு வந்து மரியாவோட சாம்பல்லாம் அந்த படிக்கட்டுல போட்டு மரியாவுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மரியா வந்து பாத்தீங்கன்னா தான் உயிரோட இருக்கேன்னு நினைச்சிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கதவு ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. ஸோ வேணான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறாங்க. ஸோ இதோட படம் முடியுது. எனக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் தமிழ் சினிமால வர பேய் படங்கள் மாதிரி இல்லாம இது ரொம்பவே ஒரு வித்தியாசமாவும் ஒரு நிறைய சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க OTTல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல மூவில வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.